சமூக நீதி அமைச்சராக இருக்கக்கூடிய வன்னியர் ஏன் இஸ்லாமியர் மட்டும்தான் சிறைவாசம் அனுபவிக்கிறானா? இந்து அனுபவிக்கலையா? கிறிஸ்டின் அனுபவிக்கலையா? அதனால இஸ்லாமிய கைதினா அவன் யார்? அவன் என்ன இங்க சுதந்திர போராட்டா ஐயா? இல்ல வந்துட்டு ராணுவத்துல போய் துப்பாக்கி எடுத்து எதிரிகளை சுட்டுட்டு போய் ஜெயிலுக்கு போனானா? நெடு நாட்களாக சிறையில் இருக்கக்கூடிய அனைவருமே விடுதலை பண்ணுங்க நீ கேட்டாக்கா நீ உண்மையிலே சமூக நீதித்துறை அமைச்சர். அப்படி இல்லாம நீ இஸ்லாமியரை கேட்டா நீ இஸ்லாமிய துறை அமைச்சரா மாறிக்கோ. முழுக்க திமுக தான் காரணம். ஹார்ட் டிஸ்க் திருட்டுக்காக இருக்கட்டும், எல்லாம் இந்த 387 கோடி ஊழலை மறைப்பதற்காக இந்த வேலையாகும். சிடிஆர் நிர்மலுக்கு ஒரு அறவை கடங்க, அவருக்கெல்லாம் பெருசாலாம் ஒன்றும் நாலேஜ் இல்லை. அவங்களாம் எப்படி வந்து சட்டத்துறையை கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. முக ஸ்டாலினாக இருக்கட்டும், இந்த அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபுவோட தப்பிச்சிட்டாங்க. இது கோர்ட்டு தீர்ப்பு, நீ இல்ல உங்க அப்பா உங்க தாத்தா எவன் வந்தாலும் சரி இதை நிறைவேற்றி தான் ஆகணும். இந்த சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு தீர்ப்பை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த தீர்ப்பை நான் நிறைவேற்ற மாட்டேன்னு சொன்னாக்கா தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணிட்டு போ. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே அவரை மாநாட்டில் துரத்தி அடிச்சாங்க. திருச்சி மாநாட்டில் இவர் உள்ள போயிட்டு ஏதோ இடம் உடம்பு அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களை இவரை அடிக்காத குறைய விரட்டாத குறைய துரத்தி அமைச்சாங்க. இந்த முக்தார் என்பவனுக்கு அவன் ஒரு கேடு கட்டவன், ஒரு மானம் கட்டவன், அவன் சூடு சொரணம் இல்லாதவன். அவெல்லாம் யூடியூப் வச்சு சேனல் நடத்துறதுக்கு லாய்க்கே கிடையாது. மொத்தமா அவனுடைய யூடியூப் சேனல் ஆபாச பேச்சு மட்டும் தான் இருக்கும். இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜக பிரமுகரான நம்ம ஃபயர்சரி சார் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். இப்போ திடீர்னு ஹார்ட் டிஸ்க் காணாமல் போனது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது. அதில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியும் குற்றச்சாட்டுகளும் வைக்கப்படுது. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போது 2023 2025 காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 45,800 டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கிறதுக்கு 1182 கோடி ஒதுக்குனாங்க. தமிழக அரசு அந்த மின்சாரத்துறைக்கு ஒதுக்குனாங்க. அது ஒரு 10 டெண்டர் கோரப்பட்டது. அந்த 10 டெண்டர் எடுத்தான் பார்த்தீங்களா? அந்த 10 டெண்டருக்கு கொடுத்தான் இல்லைங்களா? டெண்டரு 10 பேர் ஒரே அமௌண்ட்டை ஃபில்அப் பண்ணி கொடுக்குறான். 10 பேருமே இப்போ 3000 10 பேர் 3000 ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இவ்வளோ அப்படின்னு 10 பேர் 3000. இந்த 10 பேர் எப்படி ஒரே அமௌண்ட்டை கோட் பண்ண முடியும்? அப்படி 10 பேர் ஒரே அமௌண்ட்டை கோட் பண்ணும்போது என்ன நடக்கும்னாக்கா, குலுக்கல் முறையில் அந்த ஒருத்தருக்கு தேர்ந்தெடுத்துருவாங்க. இதுதான் நடைமுறை. இப்போ யார் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஆக்சுவலாக கொடுக்கணும். இது 10 டெண்டருமே 10 டெண்டர் எடுத்தவங்களுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா 10 பேர் ஒரே அமௌண்ட் கொடுத்ததுனால குலுக்கல் முறையில் போயிட்டாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அந்த 10 பேருமே யாரோ ஒருத்தருடைய ஆட்கள். அப்போ இதனால 387 கோடி ரூபாய் வந்துட்டு இழப்பு கொடுத்ததில் 1182 ரூபாய் கொடுத்ததுல இழப்பு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 387 கோடி. அப்போ இது ஒரு தடவைக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு இதே மாதிரி ஒரு டெண்டர் விட்டாங்க, அதுலேயே இதே முறைகேடு தான். அப்போ இத்தனை முறைகேடுகளையும் ஒரு சேர்ந்தது இந்த மின்சாரத்துறையாக மாறிடுச்சு. அப்போ மின்சாரத்துறை ஊழல் துறையாக மாறினது காரணமாக அப்போ அதை எப்படியாச்சும் காப்பாற்றிக்கணும். ஏன்னா இதை வந்து கோர்ட் வந்து நடவடிக்கை இருக்குது. இது அறப்போர் இயக்கம் வந்துட்டு இதை கொண்டு வந்துடுறாங்க வெளியே. ஊழல் நடந்துச்சுன்னு அவங்க தான் கொண்டு வந்து அவங்க கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. கேஸ் போடும்போது கோர்ட்டில் வந்து சிபிஐ கிட்ட கொடுக்கணும் இந்த வழக்குன்னு சொல்லும் போது அப்பயே அமைச்சர்கள் வந்து உஷாராகிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அப்பயே அந்த டாக்குமெண்ட் எல்லாம் மறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு என்ன ஒரு இதுனா, எப்படியா தான் நம்ம தான் வரப்போகிறோம், திரும்ப வந்ததுக்கப்புறம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஹார்ட் டிஸ்கை பற்றின, அதாவது மேனுவலாக இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இது பழைய சிபிஐ கிட்ட கொடுக்கணுங்கிறதுக்காக மேனுவலாக என்னெல்லாம் மறைக்க முடியுமோ மறைச்சிட்டு சிபிஐ என்ன கொடுக்குமோ அதை மட்டும் கொடுத்தாங்க. ஆனால் எப்படி நம்ம தான் ஆட்சிக்கு வர போகிறோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ண, ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணாங்க. தமிழக அரசு சிபிஐ விசாரணைக்கு எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணால் சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி பண்ணி இல்லை சிபிஐ தான் விசாரணைன்னு சொல்லிட்டாங்க. சரி, வேறு வழி இல்லாமல் நம்மளாம் ஆட்சிக்கு வர போகிறோமே பார்த்துக்கலாம்னு சொன்னோடனே இங்கே ஆட்சிகள் மாறிச்சு. காட்சிகள் மாறின உடனே வேறு வழியே இல்லாமல் அந்த ஹார்ட் டிஸ்கள் திருடப்பட்டு அது வந்து பெங்களூரில் ஒருத்தருக்கு. எப்போ ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்டுச்சு? ஆட்சி மாறினதுக்கப்புறம், தாவே காட்சியில் ஆட்சி வந்ததுக்கப்புறம். ஏன்னா இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இவங்க ஆட்சி வந்துடும், தேவைப்படாது, எப்படி நமக்கு தான் மின்சாரத்துறை வரப்போது செந்தில் பாலாஜி நினைச்சாரு. கடைசியில் பார்த்தா அது நடக்கலை. அது பார்த்தா ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே ஹார்ட் டிஸ்க்கு திருட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஏன்னா மொத்த ரெக்கார்டும் ஹார்ட் டிஸ்கில் தான் இருக்கும். கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கான ரெக்கார்டு ஃபுல்லாகவே யார் யாருக்கு டெண்டர் கொடுத்தோம், எவ்வளோ கொள்முதல் பண்ணோம், அந்த கொள்முதல் பண்ண டிரான்ஸ்ஃபார்மரில் எங்கெங்கெல்லாம் நம்ம நிறுவனம், அந்த பழைய டிரான்ஸ்ஃபார்மரில் எங்கே போட்டோம், இப்படியான மொத்த டீட்டெயிலுமே அந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கும்போது அந்த ஹார்ட் டிஸ்க்கு திருடக்கூடிய நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. அது இப்போ வழக்கு நடந்துட்டு இருக்கு. முழுக்க திமுக தான் காரணம். இந்த ஹார்ட் டிஸ்க் திருட்டுக்காக இருக்கட்டும், எல்லாம் இந்த 387 கோடி ஊழலை மறைப்பதற்காக இந்த வேலையாக செஞ்சுருக்கிறாங்க. அது இப்போ தாவேக அரசு கரெக்டாக நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு அதை பிடிச்சி இல்லை, தாவேக அரசு தவிர வேற எந்த அரசு வந்தாலும் இது மாட்டியிருப்பாங்க. தாவேக அரசுன்னு கிடையாது, தாவேக அரசு தவிர. ஏன்னா ஆல்ரெடி சிபிஐ கிட்ட போயிருச்சு. இப்போ தாவேக அரசு நடவடிக்கை எடுக்கலனா கூட சிபிஐ இதை நோண்டி இதை எடுத்திருப்பாங்க. அவங்க தாவேக அரசை விட சிபிஐக்கு அதிகமாக பயந்துருக்கிறாங்க. அதான் உண்மை. சார், அதே மாதிரி இப்போ திருப்பரங்குன்றத்தில்
கோர்ட் ஏற்கனவே சொல்லியிருந்தது அரசோட நிலைப்பாடு என்ன அப்படின்ட்டு. அதுக்கு இப்போ சிடி நிர்மல் கூட மறுபடியும் சொல்கிறாரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலைப்பாடு இருந்தோ அதே நிலைப்பாடு தான் அப்படின்ட்டு. அப்போ தூண் ஏற்ற முடியாதா என்ன தீபத்தை? இந்த சிடிஆர் நிர்மல் ஒரு அறவே காடுங்க. அவருக்கெல்லாம் பெருசாலாம் ஒன்றும் நாலேஜ் இல்லை. அவங்களாம் எப்படி வந்து நீதித்துறையை கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல, சட்டத்துறையை கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா தீபத்தூணில் தீபம் ஏற்றணுங்கிறது மக்களோட நிலைப்பாடு கிடையாது, ஒரு கோர்ட்டோட நிலைப்பாடு, கோர்ட்டில் ஒரு நீதிபதியோட நிலைப்பாடு. ஏற்கனவே நீதிபதியோடைய தீர்ப்பை அவமதிச்சதன் காரணமாக உங்களுக்கு எஸ்பியிலேருந்து டிஎஸ்பியிலேருந்து உங்களுக்கு மாவட்ட கலெக்டர்லேருந்து போய் தலை குனிஞ்சு மன்னிப்பு கேட்டுட்டு வந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மன்னிப்பு கேட்டுட்டு இதுக்கு மேலே இது போல தவறு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு சாஸ்தாங்கமாக கூட காலில் வந்தாங்க. அந்த மாதிரி மன்னிப்புலாம் கூட கேட்டாங்க. எங்களை மன்னிச்சிருந்தா நாங்கள் எதோ தெரியாமல் பண்ணிட்டோம், கோர்ட் அவமதிப்பு. இதில் இந்த அரசாங்கம் மாறினதுனால அவங்க தப்பிச்சிட்டாங்க. முக ஸ்டாலினாக இருக்கட்டும், அந்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபோட தப்பிச்சிட்டாங்க. இது கோர்ட்டு தீர்ப்பு, நீ இல்லை உங்கள் அப்பா உங்கள் தாத்தா எவன் வந்தாலும் சரி இதை நிறைவேற்றி தான் ஆகணும். நிறைவேற்றலன்னு சொன்னாக்கா இந்த முறை போன முறை மாதிரிலாம் கோர்ட்டு சும்மா இருக்காது. ஏன்னா இது சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்லி உறுதிப்படுத்தியிருக்கு, தீபம் ஏற்றினா தவறு கிடையாது, சுப்ரீம் கோர்ட்டு உறுதிப்படுத்தியிருக்கு. அப்போ சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பை 2வது முறையும் இந்த தமிழக அரசு மீறும் என்று சொன்னால் இந்த தமிழக அரசை கலைக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டும் சரி ஹைகோர்ட்டும் சரி தயங்காது. 2வது கட்டம் என்ன, நான் முதல் தடவையே உனக்கு கோர்ட் அவமதிப்பு வழக்கு கொடுத்துட்டேன், அதுக்கு நீ மன்னிப்பு கேட்டுட்ட, நீ 2வது தடவை நீ தீபம் ஏற்ற மாட்டேன், தீர்ப்பு கோர்ட்டோட தீர்ப்பை நிறைவேற்ற மாட்டேன்னு சொன்னாக்கா அப்போ அதுக்கான தண்டனையை இந்த அரசு கண்டிப்பாக அனுபவிக்கும். சென்ற அரசு செய்த தவறை இந்த அரசு செய்யக்கூடாது. அப்படி செய்தார்கள் என்று சொன்னால் ஆட்சி பறிபோவதில் 100% வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க விளையாடுறது ஏதோ பிஜேபி கூடயோ அதிமுக கூடயோ திமுக கூடயோ விளையாடல, இவங்க விளையாடுவது நீதித்துறை கூட. இது வந்து கோர்ட் கொடுத்த தீர்ப்பை நான் வந்து அமல்படுத்த மாட்டேன்னு சொன்னா உனக்கு எவ்வளவு திமிரு உனக்கு? நீ அரசாங்கத்தால பதவி பிரமாணம் செய்யப்பட்ட, நீ என்ன பதவி பிரமாணம் செய்ய, இந்திய இறையாண்மைக்கு இந்திய சட்டத்துக்கு உட்பட்டு நான் செயல்படுவேன்னு சொல்லிட்டு இந்திய சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு தீர்ப்பை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த தீர்ப்பை நான் நிறைவேற்ற மாட்டேன்னு சொன்னாக்கா தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணிட்டு போ. உன்னால் இந்த தீர்ப்பு நிறைவேற்ற முடியாதுனாக்கா நான் இஸ்லாமியர்களுக்கு சாதகமான எங்கள் அரசு, நாங்கள் இஸ்லாமியர்கள் தான் சொம்படிப்போம், நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு முழுக்க நாங்கள் பக்கபலமாக இருக்கக்கூடிய அரசு, அதனால நாங்கள் இதை தீபத்தை ஏற்ற மாட்டோம் பகிரங்கமாக அறிவிச்சுட்டு ராஜினாமா பண்ணிட்டு போங்க. உங்களால் முடியலன்னா கோர்ட்டு தீர்ப்பை எங்களால் நிறைவேற்ற முடியாது சொல்லுங்கள், உங்கள் முதலமைச்சரை சொல்லுங்கள், சொல்ல மாட்டாங்க. இது நடக்கும் பாருங்க சார். அதே மாதிரி இப்போ பாஜகவை சேர்ந்த அலிஷா அப்துல்லா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி சூர்யா ஆகட்டும், அதே மாதிரி திருச்சி சூர்யா சிவா மேலேயும் அப்படியே முக்தார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருந்தது. திருச்சி சூர்யா சிவா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன் முக்தார் என்ன கைது செய்ய வச்சிருக்காங்க? முக்தார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கைது பண்ணாங்க. என்ன அழுத்தம் தெரியல, அவர் வந்துட்டு அவங்க ஃபேமிலியோட ஒரு டூர் போகிறார். யாரே முக்தார் ஃபேமிலியோட ஒரு டூர் போகிறார். டூர் போகிற இடத்துல பின்னாடியே அவரை ஃபாலோ பண்ணி ஒரு ஜீப் போகுது. போய் அவரை வழி மடக்கி அவர் மொத்தமாக இந்த ஜீப்பில் ஏற்ற சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறார், நான் என் ஃபேமிலியை விட்டுட்டு எப்படி நடுவில் வர முடியும், நாங்கள் 7 சீட்டர் கார், அது 7 சீட்டர் காரில் இவங்க ஃபேமிலியே போகும்போது போலீஸ் மடக்கி ஜீப்பில் ஏறுங்கன்றாங்க. ஏங்க நான் எப்படிங்க விட்டுட்டு வர முடியும், டிரைவர் கூட கிடையாது, நான் தாங்க செல்ஃப் ட்ரைவ் பண்ணிருக்கேன்னு, நாங்கள் டிரைவர் அரேஞ்ச் பண்ணுறோம், நீங்கள் ஜீப்பில் ஏறுங்கன்னு சொல்லிட்டு அந்த வண்டியை போலீஸ் டேக் ஓவர் பண்ணிவிட்டு இவரை ஜீப்பில் ஏற்றிட்டு ஒரு இடத்த கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போயிட்டு ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, ஏன் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு அவரை மிரட்டிட்டு இது போல் தவறுலாம் இனிமேல் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் வருது அவருக்கு. யாருக்கு? அந்த உயர் அதிகாரிக்கு, அரெஸ்ட் பண்ண அதிகாரிக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த அதிகாரி ஃபோனை பேசி முடிச்சோடனே, சார் நீங்கள் வீட்டுக்கு போகலாம் சார் அப்படின்னு. இப்போ திடீர்னு விட்டால் நான் எங்கே வீட்டுக்கு போகிறோம் சார், என்ன நீங்களே கூட்டி போடுங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் திரும்பவும் அவரை கூப்பிட்டு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய வீட்லேயே விட்டுருக்காங்க. ஏற்கனவே ஒரு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் எந்தெந்த அழுத்தம் வந்ததுன்னு தெரியல. தாவேகா அரசு, ஆமாம் தாவேகா போலீஸ் இப்போ அரெஸ்ட் பண்ணாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணாங்க. எங்கெந்த அழுத்தம் வந்ததுன்னு தெரியல, திரும்ப அவரை கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டாங்க. இது 2வது கேஸ் அவர் மேலே. ஏற்கனவே அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஒரு அழுத்தத்தின் காரணமாக அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே அவரை மாநாட்டில் துரத்தி அடித்தாங்க. திருச்சி மாநாட்டில் இவர் உள்ளே போயிட்டு ஏதோ ஏடா வட பண்ணுமோ அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களை இவரை அடிக்காத குறைய விரட்டாத குறைய துரத்தி அமைச்சாங்க. அது திரும்ப அதுக்கப்புறமா இவர் எகென்ஸ்டாகவே தாவேக்காக்கு எகென்ஸ்டாகவே ஒரு பதிவுகளை போட அவரை கூப்பிட்டு மிரட்டி அமைச்சிருக்கிறாங்க. அது இந்த அலிஷா அப்துல்லாங்கிறது அந்த காலகட்டத்தில் நடந்தது தான். அலிஷா அப்துல்லாவோட விஷயம். அலிஷா அப்துல்லாவை அவங்க குழந்தைகளோட பிறப்பையும் இவங்க கொச்சைப்படுத்தி பேசும்போது அவங்களுக்கு கோபம் அதிகமாகி, ஏன்னா இவங்க இதுக்கு தான் வேலை. இந்த முக்தார் என்பவனுக்கு அவன் ஒரு கேடு கட்டவன், ஒரு மானம் கட்டவன், அவன் சூடு சொரணம் இல்லாதவன். அவன்லாம் யூடியூப் வச்சு சேனல் நடத்துறதுக்கு லாய்க்கே கிடையாது. மொத்தமாக அவனுடைய யூடியூப் சேனல் ஆபாச பேச்சு மட்டும் தான் இருக்கும். இந்த யூடியூப் சேனலை தணிக்கை பண்ணணும்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்கன்னா முதல்ல அவனுடைய சேனல் தான் முடக்குவாங்க. அந்த அளவுக்கு ஆபாச பேச்சாளர் முக்தார் அவர்கள். ரொம்ப மோசமான ஒரு ஆபாச பேச்சாளர். அவர் கூட யார் வந்தாலுமே அவர் எப்படிப்பட்ட ஆட்களை கூட்டு வருவார்னா, மோடிக்கு எதிரான ஒரு கருத்தை சொல்லக்கூடிய, திமுகவுக்கு ஆதரவான கருத்தை சொல்லக்கூடிய அவங்கள மட்டும் தான் அவர் கூட்டு வருவார். இப்போ தாவேக்காக்கு எகென்ஸ்டா வர்றாரு. இப்போ அலிஷா அப்துல்லா பிஜேபி. அப்போ பிஜேபியில் அவங்களுடைய குழந்தைகளோட பிறப்பு ஒரு அந்த யூடியூப் சேனலில் பேச வரும்போது அவங்க அதை விஷயமா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போ முக்தார் தன் யோகியம் தானே,
நீ வந்து சரண்டர் ஆக வேண்டியதானே, உன் மேலே குற்றம் இல்லை. அவன் சொல்கிறான்ல, யார் திருச்சி சூர்யா சிவா சொல்கிறான், எங்கள் மேலே குற்றம் இல்லைங்க, நாங்கள் அப்படிலாம் பேசவே இல்லை அந்த மீடியாவில் சொல்கிறான்ல. அதே மாதிரி நீ வந்து விளக்கம் கொடுத்துட்டு சரண்டர் ஆகு, ஏன் இன்னும் தலைமறைவாக இருக்கிற? அப்போ நீ அது தப்பு செஞ்சேன்னு அர்த்தமா? அலிஷா அப்துல்லா யார்? அவங்களும் ஒரு இஸ்லாமியர் தானே, நீ ஒரு இஸ்லாமியர். ஒரு இஸ்லாமிய பெண்மணி இவ்வளவு கேவலமாக நீ பேசுகிறன்னு சொன்னால், நீ இஸ்லாமியராக இருக்கிறதுக்கு 5 வேளை தொழுவதற்கு குர்ஆனை படிப்பதற்கு உனக்கு என்ன யோகிதை இருக்குது நான் கேட்குறேன் இல்லையா? ஒரு மதத்தை சார்ந்த ஒரு பெண்ணுடைய குழந்தைகளையே பிறப்பு தவறாக பேசுகிறேன்னு சொன்னால், நீ எல்லாம் இஸ்லாமியரான இது என்ன லாய்க்கு இருக்குது? நீ எல்லாம் இஸ்லாமியருக்கு என்ன தகுதி இருக்குது? உன்னெல்லாம் பார்த்தா குர்ஆன் படிக்கிற மாதிரியா இருக்குது, 5 வேளை ஓதுற மாதிரியா இருக்குது உன்னை பார்த்தாக்கா இல்லையா? இதெல்லாம் ஹராம் கிடையாதா? அப்போ இது மாதிரி ஆட்களை வந்துட்டு நீங்கள் கமிட்டிலேருந்து தூக்கிடணும். இவெல்லாம் இவனோட யூடியூப் சேனல் தடை பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே சார். ஸோ அதேமாதிரி இப்போ ரீசெண்டாக நம்ம சமூக நீதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நம்ம வன்னியரசு அவர்கள் போய் விஜய் அவர்களை பார்த்து இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் கைதிகள்லாம் வந்து விடுதலை செய்யணுன்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு பேர் சமூக நலத்துறை அமைச்சர். சமூக நலத்துறை அமைச்சர் என்ன, அனைத்து மதத்திற்கும் அனைத்து ஜாதியிற்கும் எல்லாத்திற்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சமமாக நடந்து கொள்ள வேண்டியது தான் சமூக நலத்துறை அமைச்சர், சமூக நீதி அமைச்சர். சமூக நீதி அமைச்சராக இருக்கக்கூடிய வன்னியரசு என்ன பண்ணிருக்கணும்? ஏன் இஸ்லாமியர் மட்டும்தான் சிறைவாசம் அனுபவிக்கிறானா? இந்து அனுபவிக்கலையா? கிறிஸ்டின் அனுபவிக்கலையா? பார்சி அனுபவிக்கலையா? புத்திஸ்ட் அனுபவிக்கலையா? எவ்வளோ பேர் குற்றமே செய்யாமல் ஆயுள் தண்டனை கைதியாக இருக்கிறான். எவ்வளோ பேர் குடும்பத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக எப்போ வெளியே வருவோம் தவிச்சு நிற்கிறான். அவங்களுக்கு சேர்த்து கொடு. அதனால் இஸ்லாமிய கைதினா அவன் யார்? அவன் என்ன இங்கே சுதந்திர போராட்ட தியாகியா, இல்லை வந்துட்டு இராணுவத்தில் போய் துப்பாக்கி எடுத்து எதிரிகளை சுட்டுட்டு போய் ஜெயிலுக்கு போனானா? அவன் அப்பாவிகளை கொன்றவர்கள், அப்பாவி இந்துக்களை கொன்றவர்கள், அப்பாவி முஸ்லீம்லாம் அதை செத்து போயிருக்கிறான். கோயம்புத்தூர் 59 பேர் கொன்னவங்க, ஆடிட்டர் ரமேஷை கொன்னவங்க, இந்து முன்னணி வெள்ளையப்பனை கொன்னவங்க. இப்படி மோசமாக ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டவங்களை ரிலீஸ் பண்ணுன்னு சொல்கிற வெக்கமா இல்லையா அவனுக்கு? நான் என்ன கேட்குறேன், ஒரு சமூக நீதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் என்ன பண்ணோம்? கடிதம் கொடுக்கும்போது நிறைய பேர் இருக்காங்க சிறையில், இஸ்லாமியர்கள் இல்லாமல் இந்துக்களும் இருக்கிறாங்க, சிறைவாசம் நிறைய அனுபவிக்கிறாங்க, அவங்களையும் நெடு நாட்களாக சிறையில் இருக்கக்கூடிய அனைவருமே விடுதலை பண்ணுங்க நீ கேட்டாக்கா நீ உண்மையிலே சமூக நீதித்துறை அமைச்சர். அப்படி இல்லாமல் நீ ஒரு இஸ்லாமியரை கேட்டால் நீ இஸ்லாமியத்துறை அமைச்சராக மாறிக்கோ, நீ சிறுபான்மைத்துறை அமைச்சராக மாறிக்கோ. நீ இஸ்லாமியருக்கு தான் சொம்படிப்ப, இஸ்லாமிய தீவிரவாதத்தை சொம்படிப்பன்னு சொன்னாக்கா நீ விஜய் கிட்ட பேசி, எப்பா எனக்கு இதுதான் சரிப்பட்டு வரும், எனக்கு இஸ்லாமிய நலத்துறையை கொடுத்துரு, சிறுபான்மை நலத்துறையை கொடுத்துரு அப்படின்னு வாங்கிக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு நீ இன்னமும் சிறுபான்மை சமூக நலத்துறை அமைச்சர் பேர் வச்சுக்கிட்டு இன்னைக்கு சிறுபான்மையினருக்கு சொம்படிக்கிறேன்னு என்ன அர்த்தம்? நான் உன் சிறுபான்மையினர் கைதிகளை விடுதலை பண்ண வேணும்னு நான் சொல்லுவேன். நீ கொடுக்கும் போது நீ என்னவா இருக்கிற? நீ ஒரு சாதாரண ஒரு விடுதலை சிறுத்தைகளோட கட்சியோடைய ஒரு துணை பொதுச் செயலாளர் தான். நீ இந்த கோரிக்கையை நான் உனக்கு வேணான்னு சொல்ல. ஆனால் ஒரு அரசாங்கத்தால் பதவி பிரமாணம் செய்யப்பட்ட ஒரு சமூக நீதி அமைச்சர், சமூக நீதினா என்ன? அனைவருக்கும் அனைத்தும், அதுதான் சமூக நீதி. அப்போ நீ இஸ்லாமியரை மட்டும் விடுதலை பண்ணுன்னு அர்த்தம். அப்போ நீ சமூக நீதிக்கு உனக்கு சரிப்பட்டு வராது, நீ ரிசைன் பண்ணிட்டு போ, உனக்கு அது பதவியே தேவையில்லையே உனக்கு, நீ பேசாமல் சிறுபான்மை நலத்துறை வாங்கிட்டு போட வேண்டியது தானே? இதுதான் எங்களோட நிலைப்பாடு. ஓகே. அதேமாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு பெரிய விஷயம் பார்க்க முடியுது. அதாவது மேயர் பிரியா அவர்கள், நான் வந்து ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணுறத வந்து அவங்க தாவேகா எம்எல்ஏ வந்து ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க, அதனால் சண்டை போட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளே போச்சே சார். அது எப்படி பார்க்குறீங்க சார்? எல்லா மீடியாவுமே நீங்கள் அவங்கள்ட்ட போய் சண்டை போட்டுக்கிட்ட மட்டும் தான் பார்த்தீங்க. அது உள்ளே என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. அவங்க எந்த பள்ளியை திறக்க போனாங்க அது தெரியுமா? அது யாருக்கும் தெரியாது. உருது பள்ளி அது. தமிழக அரசால் எங்களுடைய வரி பணத்தினால உருவாக்கப்பட்ட உருது பள்ளி. அந்த உருது பள்ளியில் எத்தனை மொழி தெரியுமா உங்களுக்கு? 3 மொழி. முதல் மொழி உருது, 2வது மொழி தமிழ், 3வது ஆங்கிலம். இந்த மாதிரி உருது பள்ளி தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் உண்டு. அங்கெல்லாம் மும்மொழி கொள்கை உண்டு. அப்போ இந்துக்கள் படிக்கக்கூடிய அரசாங்க பள்ளியில் மட்டும் எதுக்கடா நீங்கள் வந்து கொண்டு வர மாட்டீங்க மும்மொழியை? உருது படிக்கிற ஸ்கூலுக்கு மட்டும் உருது சொல்லி கொடுப்பேன் நீ. அப்போ சமஸ்கிருதத்துக்கு ஒரு பள்ளி கொண்டு வா. அதில் முதல் மொழி சமஸ்கிருதம், 2வது மொழி தமிழ், 3வது மொழி ஆங்கிலம் கொண்டு வா. ஏன் பிராமணர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி தமிழ்நாட்டில் கிடையாதா? எத்தனையோ பகுதிகள் பிராமணர்கள் இருக்கக்கூடிய பகுதி இருக்கு. அங்கே ஒரு சமஸ்கிருத பள்ளி ஆரம்பி. இப்போ எப்படி உருது பள்ளின்னு ஆரம்பிக்கிற, அதே மாதிரி சமஸ்கிருத பள்ளி ஆரம்பி. எல்லாருக்கும் எல்லாமும், அதாவது நீ சொல்ற என்னோட ஆட்சினா என்ன? எல்லாருக்கும் எல்லாமும். நாங்கள் வந்து சமூக நீதியை கடைபிடிப்போம் சொல்கிறோம். அப்போ சமூக நீதியை கடைபிடிக்கிற நீங்கள் ஏன் உருது பள்ளியை திறக்கிறீங்க? உருது பள்ளியை திறக்கக்கூடாது நான் சொல்ல. எத்தனை உருது பள்ளி திறக்கிறியோ அதே சமஸ்கிருத பள்ளியை திற. ஏன் தெலுங்கு பேசக்கூடிய நபர்கள் நிறைய பேர் சென்னையில் இருக்காங்க. ஏன் உங்களுக்கு சித்தூரில் இருக்காங்க, சித்தூர் பார்டரில் இருக்காங்க, உங்களுக்கு திருத்தணி பார்டரில் இருக்காங்க. அங்கெல்லாம் ஒரு தெலுங்கு பள்ளி ஆரம்பியே. அங்கே வந்து 2வது மொழி தமிழை வை, 3வது மொழி ஆங்கிலத்தை வை. செய்ய மாட்டியா? இப்போ கேரளா பார்டர் இருக்குது உங்களுக்கு தெரியும். கன்னியாகுமரியிலேருந்து கேரளா பார்டர் நிறைய இருக்குது. அங்கெல்லாம் ஒரு மலையாள மொழி பேசக்கூடிய ஒரு பள்ளி ஆரம்பியாங்க. அங்கே முதல் மொழியாக மலையாளம் வை, 2வது மொழியாக தமிழ் வை, 3வது ஆங்கிலம் வை. அப்போது நீங்கள் உருதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கணும். எல்லா விஷயத்திலும் பாருங்க. கைதி விடுதலை பண்ணணும்னாலும் இஸ்லாமியர் விடுதலை பண்ணணும், பள்ளி திறக்கணும்னாலும் உருது பள்ளியை திறக்கணும், தீபம் ஏற்றக்கூடாதுனாலும் இஸ்லாமியருக்கு ஆதரவாக தீபம் ஏற்றக்கூடாது. என்னன்னா உங்களுக்கு பிரச்சனை? அப்போ உங்களுக்கு தாவேக்காக்கு பேர் இஸ்லாமியர் மட்டும் ஓட்டு போட்டானா? இஸ்லாமியரே ஓட்டு போடல தாவேக்காவுக்கு பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள் ஓட்டு போடலை. இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியெல்லாம் திமுக ஜெயிச்சிருக்கு, காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு,
மாறாக தாவேகா ஜெயிச்சதுன்னா கிடையாது. அவன் தெளிவா தன்னை காப்பாற்றக்கூடிய திமுக தான் தெரிஞ்சு திமுக ஓட்டு போட்டுக்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு நீ இன்னைக்கு இவ்வளவு சலுகை செய்கிறேன்னு சொன்னா அப்ப இந்துக்கள் இழிச்சவாயினா? உனக்கு ஓட்டு போட்டவர் எவ்வளவு பேர் இந்துக்கள் இருக்கான், எவ்வளவு குழந்தைகள் இந்துக்கள் இருக்கு. ஏன் அந்த குழந்தைகள் 3வது மொழி படிக்க கூடாதா? நீ தானே சொன்ன எனக்கு குழந்தைகள் தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்கன்னா, அப்போ அந்த குழந்தைகள் 3வது மொழி படிக்கக்கூடாதா? அவங்க தாய்மொழியை படிக்கக்கூடாதா? உருது மட்டும் அவங்களுக்கு தாய்மொழி என்று சொன்னால் தெலுங்கருக்கு தெலுங்கு தாய்மொழி கிடையாதா? கன்னடனுக்கு கன்னட தாய்மொழி கிடையாதா? மலையாளிக்கு மலையாளி தாய்மொழி கிடையாதா? தமிழனு பார்ப்பனருக்கு சமஸ்கிருத தாய்மொழி கிடையாதா? அவங்களுக்கு பள்ளியை தர கிடையாது. தமிழ்நாட்டில் உருது பள்ளி இருக்குதே தவிர இவங்களுக்கு தேவையான பள்ளிகள் இருக்குதான்னு கேட்டால் கிடையாது. அப்போ யாரை ஏமாத்துறீங்க நீங்க? போன ஆட்சி தான் எங்களை ஏமாத்தின்னு சொன்னாக்கா, இந்த ஆட்சியும் சிறுபான்மை முஸ்லீம் சொல்லிட்டு எங்களை ஏமாற்றி கொண்டே இருந்தாக்கா என்ன அர்த்தம்? அப்ப நீ மும்மொழி இருமொழி கொள்கை நீ சொல்றப்ப இருமொழி கொள்கை முழுசா கடைபிடி. இப்போ உருது பள்ளியில இருமொழியை கடைபிடி, உருது பள்ளியில மட்டும் மும்மொழி கடைபிடிக்கிறேன். அப்ப அவங்க நான் உங்களுக்கு வசதியா? அவங்களாம் 2 கொம்பு முடிச்சிருக்கா? அப்ப இந்துக்கள் நான் இழிச்சவாயனா? அப்ப கிறிஸ்தவன் நான் இழிச்சவாயனா? கிறிஸ்தவனுக்கு ஒரு பள்ளி இருக்குதா? இந்துக்களுக்கு ஒரு பள்ளி இருக்குதா? அப்ப உருது பள்ளி மட்டும் ஏன் திறக்கிற? உருது பள்ளியில மட்டும் 3 மொழி வச்சுப்ப, மீதி பள்ளியில 2 பள்ளினாக்கா அப்புறம் பைத்தியக்காரன் நாங்களாம் கேட்கறேன் நான். அப்ப இதெல்லாம் கேட்டிருக்கக்கூடிய மக்களை சிந்திக்கணும். நீங்க எந்த அடிப்படையில் உருது பள்ளியில மட்டும் மும்மொழியை கொண்டு வர? இத்தனைக்கா உருது என்பது எங்க வந்துச்சு? உருது வெளிநாட்டுல இருந்து வந்த மொழி. சமஸ்கிருதம் இந்திய மொழி, கன்னடம் இந்திய மொழி, தெலுங்கு இந்திய மொழி, மலையாளம் இந்திய மொழி. இந்த மொழிகளுக்கெல்லாம் ஒரு பள்ளிக்கூடம் கிடையாது. எங்க இருந்தா வந்தியாரி மொழியான உருதுக்கு மட்டும் நீ ஒரு பள்ளிக்கூடம் திறக்கிறன்னு சொன்னா இது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும் எங்களால? இது எந்த வகையில் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்? மக்கள் சிந்திக்கணும். தொடர்ந்து இவங்களுக்கு இப்படி முக்கியத்துவம் கொடுக்கிற முக்கியத்துவம் கொடு. அவங்களுக்கு எந்த அடிப்படையில் முக்கியத்துவம் கொடுக்குறியோ அதே அடிப்படையில் மற்ற மதத்தினருக்கும் மற்ற மொழியை பேசுவவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுன்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ நீ கேட்குறல்ல, சவுகார்பேட்டில் ஃபுல்லாகவே இந்திக்காரன் தானே இருக்கான். அந்த சைடில் ஃபுல்லாகவே அங்கே ஒரே ஒரு பள்ளிக்கூடம் இருக்கா இந்திய முதன்மை மொழியாக கொண்டு இருக்குதா? திறந்துருக்கீங்களா? கிடையாது இல்லையா? அப்போ நீங்கள் என்ன, அப்போ நீங்கள் வட சென்னையெல்லாம் போனீங்கன்னாக்கா நிறைய தெலுங்கு பேசக்கூடியவங்க இருப்பாங்க. அங்கே தெலுங்கு பேசக்கூடியதான் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குதான்னு கேட்டால் கிடையாது. அப்போ நீ உருது பேசுறவங்க மட்டும் நீ கொடுக்குறோன்னா என்ன அர்த்தம்? அவன் மட்டும் தான் உனக்கு ஓட்டு போட்டானா? இந்துக்கள் யாரும் ஓட்டு போடலையா? யார் கேட்க போறா? எப்போ கேட்பீங்க இதெல்லாம்? எல்லாருமே இப்போ என்ன பேசுறீங்க? மேயர் பிரியாவோ தாவேகா எம்எல்ஏ அடிச்சுக்கிட்டாங்க. எதுக்கடா அடிச்சுக்கிட்டாங்கன்னா உருது பள்ளியை தோக்கல அடிச்சுக்கிட்டாங்க. சமஸ்கிருதத்துக்கு பள்ளி இல்லை, உருதுக்கு மட்டும் பள்ளி. இதுதான் எங்களோட கேள்வி. ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ வந்து நம்ம இண்டி கூட்டணி வந்து இப்போ ரீசெண்டாக மீட்டிங் வைக்கலான்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. அதில் வந்து திமுக வந்து நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ வந்து காங்கிரஸோடைய இருக்கக்கூடிய அந்த பகை வந்து இண்டி கூட்டணி மேலேயும் வரப்போகுது நான் திமுகவுக்கு. சார் 2024 இண்டி கூட்டணி உடஞ்சிச்சு சார். இந்தி கூட்டணியில் இருக்கிறது 2024 யார் இருந்தாங்கன்னா காங்கிரஸ் இருந்து திமுக இருந்து. மம்தா பானர்ஜி இல்லை, மம்தா பானர்ஜி அங்கே தனித்து தான் நின்னாங்க. அதே போல் இப்போ முலாயம் சிங் யாதவ் தனித்து தான் நின்னாங்க. பீகார்லேயும் தனித்து தான் நின்னாங்க. அதே போல் உத்தரப்பிரதேசம் தனித்து தான் நின்னாங்க. கெஜ்ரிவால் கிட்ட சேர்க்கவே இல்லை இல்லையா? அப்போ இந்தி கூட்டணி 2024 உடஞ்சிருச்சு. என்னமோ இந்தி கூட்டணி இப்போ இருக்கிற மாதிரி இந்தி கூட்டணி இப்போ கிடையாது. இவனே இந்த பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ்காரர் என்ன சொல்றாரு? இப்போ தமிழகத்தில் எங்களுடைய கூட்டணி சமூக நீதி கூட்டணிங்கிறான். அதுக்கு திருமாவளவன் என்ன சொல்றாரு? அப்படியா, அப்படி ஒரு பேர் வச்சு எனக்கு தெரியாது. நீ அந்த கூட்டணி தான் இருக்கிற. இப்ப கம்யூனிஸ்ட் சொல்றான் அப்படியா, அப்படி ஒரு பேர் வச்சு எனக்கு தெரியாது. ஆனா அவன் ஒரு பேர் வைக்கிறான். விஜய் மறுப்பு தெரிவிக்கல, ஆதவர்ஜனா மறுப்பு தெரிவிக்கல, நிர்மல்குமார் மறுப்பு தெரிவிக்கல. ஏன் மறுப்பு தெரிவிக்கல? அப்ப நீ திருமாவளவனை மதிக்கலையா? கம்யூனிஸ்ட் மதிக்கலையா? உங்களுக்கு காங்கிரஸ் தான் முக்கியமா? அப்ப காங்கிரஸ் இந்த கூட்டணிக்கு ஒரு பேர் வைக்கிறான்னு சொன்னா, உங்களை ஆலோசிக்காமல் ஒரு பேர் வைக்கிறான்னு சொன்னாக்கா உங்களை மதிக்கவில்லை என்று அர்த்தம். திருமாவளவனை மதிக்கவில்லை, கம்யூனிஸ்ட்டை மதிக்கலைன்னு அர்த்தம். அப்போ காங்கிரஸை தான் இந்த தாவேக தலையில் தூக்கி வச்சு ஆளுது. ஏன்னா உனக்கு எம்பி கொடுத்துட்டீங்க, மேல்சபை எம்பி. யாருன்னா இதை கொடுப்பாங்களாங்க? எந்த பைத்தியக்காரனா இந்த வேலையை செய்வானா? ஏங்க, ஒவ்வொரு கட்சியோடைய ஒரு கனவு என்னவா இருக்கும்? தன்னோட கட்சியை சார்ந்த ஒரு எம்பி பாராளுமன்றத்தில் போயிட்டு அந்த கட்சியோட குரலா ஒலிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதை கூட நீ விட்டு கொடுக்குறேன்னு சொன்னாக்கா, அதுதான் சொல்ற, ஒண்ணுமே தெரியாத தற்கொலைகிட்ட ஆட்சியை கொடுத்தாக்கா இதான் நடக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி மேல்சபை எம்பியோ இல்லை வந்துட்டு வேற எம்பியோ நீ 2-3 எம்பி இருந்து உன்னோட ஆட்கள் அங்கே போய் பேசியிருந்தா பரவாயில்ல. இதான் கன்னி எம்பி, இதான் ஃபர்ஸ்ட் எம்பி, முதல் எம்பி. யாரும் விட்டு கொடுப்பாங்களா? அப்போ உனக்கு என்ன? அப்போ உனக்கு ஒரு மக்கள் மீது அக்கறை இல்லை. உனக்கு தேவையானது பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கு யார் பேசுவா? உனக்கு எல்லாமே அங்கே இருந்தால் மத்திய அரசு கிட்ட தான் வரணும். அப்போ மத்திய அரசு கிட்ட இருந்து வர உனக்கு ஏதாவது திட்டம் உனக்கு இங்கே பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அதை எதிர்த்து எங்கே பேசணும்? பார்லிமெண்ட்ல பேசணும். அப்போ உனக்குன்னு ஒரு பிரதிநிதி அங்கே இருக்கணும்ல. அப்போ தாவேக்கான பிரதிநிதியை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்களே தட்டி கழிக்கிறீங்க. எனக்கு வேணான்னு சொல்லி சொன்னால், நீ முதலமைச்சராக இருக்கிறதுக்கோ உங்ககிட்ட சட்டத்துறை அமைச்சராக இருக்கிறதுக்கோ பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிறதுக்கோ யாருக்குன்னா ஏதாச்சும் இருக்குதான்னு நான் கேட்குறேன். கொஞ்சாச்சும் யோசிப்பீங்களா? மூளை இருக்குதா இல்லையா உங்களுக்கு? எந்த அடிப்படையில் காங்கிரஸ் விட்டு கொடுத்தீங்கன்னு கேட்குறேன். காங்கிரஸ் நான் 40 சீட்டை உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கு.
4 சீட்டு ஆதரவு 5 சீட்டு ஆதரவு தான் கொடுத்துருக்காங்க. ஆமாம். இந்த 5 சீட்டு ஆதரவுக்கு அவனை பிடிச்சி இந்த தொங்குறீங்களே, அப்போ உங்களுக்கு அவனுக்கு என்னதான் கனெக்ஷன்? அப்படி என்ன இவ்வளோ அடிமையாக இருக்கிறீங்க நீங்கள் காங்கிரஸுக்கு? ஒன்றும் புரியல எனக்கு. அப்போ உங்களுக்கு விசிகா முக்கியம் இல்லை, உங்களுக்கு ஐயுஎம்எல் முக்கியம் இல்லை, உங்களுக்கு கம்யூனிஸ்ட் முக்கியம் இல்லை, ஆனால் உங்களுக்கு காங்கிரஸ் முக்கியம். அப்போ காங்கிரஸுக்கும் தாவேகாவுக்கும் அப்படி என்ன ஒரு பந்தம் இருக்குது, அப்படி ஒன்று ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. இது போன்ற ஒரு மோசமான ஒரு கட்சியை இந்த வாழ்நாளில் நான் பார்த்ததே கிடையாதுங்க. இப்போ திமுக கூட ஒரு ஏற்கனவே 4 MP வச்சுருப்பான், ஒரு மேல்சபை MP கொடுப்பான். ஏற்கனவே 4 MP இருக்கிறான். அதனால் பிரேமலதா விஜயகாந்த் கொடுத்தாங்க. ஏடிஎம்கே யாருக்கும் கொடுக்கல. உங்கள் நிலைப்பாடு பிரேமலதா கேட்கும் போதும் கொடுக்கல இல்லையா? ஆனால் இவருக்கு கொடுத்தாங்க, அன்புமணிக்கு கொடுத்தாங்க, ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அது கூட இப்போ தான் கொடுத்தாங்க, போன தடவை கொடுக்கல. அப்போ அவங்களுக்கு என்ன எண்ணம்? மேல் சபையில் நம்மளோட பவர் இருக்கணும்னு எண்ணம். அப்போ உங்களுக்கு பவர் மேல் சபையில் கிடைக்கும் போது அதை வேணான்னு சொல்கிறேன்னாக்கா நீ எப்படிப்பட்ட ஒரு கட்சியோட தலைவர், நீ எப்படிப்பட்ட ஒரு கட்சியோட முதலமைச்சர்? ஓகே சார். சார் அடுத்தா பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நேரு மேலே வந்து இப்போ எஃப்ஐஆர் போட சொல்லி இப்போ எஃப்ஐஆர் போட்டாங்களா சார்? அப்போ அவர் கைது செய்யப்படுவாரா என்ன? அதுக்கும் 23ஆம் தேதி வரைக்கும் அதை பற்றின ஒரு அவர் மேல் மேல் நடவடிக்கை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேஸை போட்டு சேஆர் வாங்கிட்டாங்க. ஏதோ இவங்களுக்கு இப்போ தான் புத்தி வந்துருக்குது. 20 நாள் கழிச்சு நம்மள மாதிரி ஆளுங்கள்லாம் கேள்வி கேட்டு கேஸை போடுங்கடா, நேரு மேலே கேஸை போடுங்கடான்னு சொல்லி ஒரு வழியாக இப்போ தான் அது என்னன்னே புரிஞ்சு இப்போ தான் கேஸே போட்டிருக்கானுங்க. கேஸை போட்ட உடனே மேல்முறையீடு பண்ணி அவன் என்ன பண்ணுறா, 23ஆம் தேதிக்கு அவர் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாது, கைது பண்ணக்கூடாது, நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு அவன் சேஆர் வாங்கிட்டான். இவங்க என்ன பண்ணணும்? சுப்ரீம் கோர்ட்டில் போகணும். இது போகுமா போகாதா இந்த அரசுக்கு தெரியல. இல்லை யாருன்னா சொல்லிக் கொடுக்கணுமா சொல்லிக் கொடுக்கூடாதா தெரியல. இந்த அரசுக்கு யார் தான் அறிவுரை சொல்கிறானே தெரியல. ஒட்டு மொத்தமாக தற்கொலை கூட்டமாக இருக்குது. இதுங்களை வச்சுட்டு என்ன பண்ண போகிறது தமிழ்நாடு மக்கள்? உண்மையிலேயே சொல்கிறேங்க, இந்த தமிழ்நாடு மக்கள் யாரும் ரொம்ப பாவங்க. இந்த தமிழ்நாடு மக்கள் யாருக்கும் ஒரு அமைச்சருக்கு ஒன்றும் தெரியலைங்க. அதனால தான் அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, கட்சி ஆரம்பித்த உடனே முதல்ல உங்களாம் நான் ட்ரைனிங் கொடுக்கணும், சரிங்களா? எல்லாம் பயன்படுத்துவாங்க, உங்கள் எல்லாருக்கும் முதல்ல நான் ட்ரைனிங் கொடுத்து தான் அதுக்கப்புறம் நீங்கள் MP MLA கவுன்சிலராக கூட நிற்கணும். நீங்கள் ஒரு புரிதல் இல்லாமல் நீங்கள் நிற்கக்கூடாது அப்படின்னு தெளிவாயிட்டார். அது போல தான் தயவு செஞ்சு விஜய் அவர்கள் உங்கள் அமைச்சர் பெருமக்களை கூப்பிட்டு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வைங்க. அமைச்சர்னா என்னன்னு தெரியுமா, MLA என்னன்னு தெரியுமா, உத்தரவுன்னு என்னன்னு தெரியுமா, அது எப்படி கடைப்பிடிக்கணும்னு தெரியுமா, கோர்ட்னு தெரியுமா, கோர்ட் ஆர்டர்னு என்னன்னு தெரியுமா, உன்னோட துறையில் என்னென்ன வல்லுநர்கள் இருக்காங்க தெரியுமா, எத்தனை செயலாளர்கள் இருக்காங்க தெரியுமா, அதில் யார் கலெக்டர்னு தெரியுமா, இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு ஒரு பாடம் எடுக்கணும். அதெல்லாம் ஒரு பாடம் எடுத்து ஒரு 5 நாள் அவங்கள உள்ளே உட்கார வச்சு சோத்தை போட்டு அவங்கள அதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் புரியுமே தவிர, இல்லைன்னா ஒரு நாடகமாகவும் காமெடியாக தான் இந்த 5 வருஷம் கூட அதில் மாற்று கருத்து இல்லை. ஓகே சார். சார் கடைசி ஒரு கேள்வி சார். சத்யராஜ் அவர்கள் நேற்று குளத்தூர் போயிருக்கும்போது விம்பி அழுகுறாரே சார். அதாவது ஸ்டாலினிலேயே தோக்கடிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி, நீங்களாம் பட்டா தான் திருந்துவீங்கன்ற மாதிரி ஒரு வாசனத்தை சொல்கிறாரே சார். அதை விட ரொம்ப முக்கியம், அவர் அதனால் அழுகலை, அவங்க பொண்ணை, அவங்களுடைய மகளை ரொம்ப கொச்சையாக அவங்க போகாத இடமே கிடையாது, அவங்க இருக்காத ஆளே கிடையாதுலாம் சமூக வலைத்தளத்தில் அவங்க பொண்ணு அவ்வளோ கேவலமாக மோசமாக பேசுகிறாங்க. இப்போ அதை தாங்க முடியல. ஆக்சுவலாக அவர் அழுதுக்கு காரணம் அதுதான். ஒரு பெண் என்றும் பாராமல் அது பேசலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க அவ்வளோ மோசமான ஒரு ஆளாக தான் அவங்க இருக்கிறாங்க. நம்மளை இந்து மதத்தையோ சனாதனத்தையோ ரொம்ப கேவலமாக பேசக்கூடியவங்க அப்படி தான் இருப்பாங்களோ என்னமோ எனக்கு ஒரு ஐயப்பாடு இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு மோசமாக அவங்க போகாத இடம் இல்லை, அவங்க யாரு கூட இல்லாத ஆளே இல்லை, இவ்வளோ பேர் கூட அவங்க இருந்திருக்கிறாங்கன்ற மாதிரி தான் சமூக வலைத்தளத்தில் வருது செய்திகள். அதனால தான் அவர் விம்பி அழுதுருப்பாரே தவிர மற்றபடி இவருக்காகலாம் அவர் அழுதுருப்பாரான்னு கேட்டாக்கா அது எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னாக்கா விசுவாசம் இருக்குது, அவருக்கு பெரியார் மேலே விசுவாசம் இருக்குது, அண்ணா மேலே விசுவாசம் இருக்குது, கலைஞர் மேலே விசுவாசம் இருக்குது, ஸ்டாலின் மேலே இருக்குதான்னு கேட்டாக்கா எனக்கு தௌசண்ட்ஸ் ஆஃப் கேள்வி தான். ஓகே சார். அற்புதமாக கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான தலைவர் நமக்கு மிக்க நன்றி சார்.